அன்பு சொந்தங்களே, சிம்ம லக்கணத்துக்கு சுக்கிரன் பாவி, சூரியனுக்கு எதிரி அப்படின்லாம் சொல்கிறோம். சிம்ம லக்கணக்காரங்களுக்கு சுக்கிரன் நல்லது செய்ய மாட்டார். ஏன்னா சூரியனை எதிரியாக கொள்ளக்கூடியவர். ஏன்னா மாயை என்பது சுக்கிரன், சூரியன் ஆன்மா. ஆன்மாவுக்கு எப்போதுமே மாயை ஒரு மயக்கத்தை கொடுத்து ஆன்மாவுக்கு கெடுதல் செய்யும். அதாவது ஆணவ மலத்தை போக்குறது மாயை தான், நலம் செய்யும் ஆன்மாவுக்கு. ஆனால் என்ன செய்யணும், தோற்றத்தில் ஆன்மாவை மயக்கும். ஒரு கஷ்டத்தில் உலகியல் வாழ்க்கையில் மயக்கம்தான் நமக்குரிய இந்த இகத்தில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, இந்த பூமியில் இருக்கக்கூடிய வாழ்க்கைகளுக்கு மயக்கம் ஒன்றில் மயங்குறோம், திருப்பி அதனால கஷ்டப்படுறோம். ஆனால் ஆன்மாவுக்கு அது நலம், வெளித்தோற்றத்தில் அது ஒரு கஷ்டம். அதனால சுக்கிரன் நன்மை செய்வதில்லை அப்படின்னு சொல்லுவோம் எதிரி சிம்ம லக்கணத்துக்கு அப்படின்னு. ஆனால் பாருங்க, சிம்ம லக்கணத்துக்கு புதன் சுக்கிரன் சேர்க்கை மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு. அதுவும் லக்னாதிபதி சேர்ந்து சூரியன் புதன் சுக்கிரன் 3 பேரும் சேர்ந்து லக்கணத்தில் நிற்கலாம், 11ஆம் இடத்தில் நிற்கலாம், தனஸ்தானத்தில் நிற்கலாம், 2ஆம் இடத்தில் நிற்கலாம். அதோட 2-11 நின்றுட்டா மிகப்பெரிய ராஜயோகம். எப்படி அப்படின்னு கேட்டால் மகாதன யோகத்தை கொடுத்துருது. சிம்ம லக்னத்திற்கு புதன் 2-11 அதிபதி, 2-11 அதிபதி, சுக்கிரன் 3-10 அதிபதி, லக்னாதிபதி சூரியன். இது இணையும் பொழுது மிகப்பெரிய தொழில் யோகத்தை, மிகப்பெரிய ராஜயோகத்தை, அது 11 நின்றுச்சு, 2 நின்றுச்சு, 2 சுக்கிரன் நீசமே வேறுட்டு, நீசமாக ராஜயோகமாயிருதே சுக்கிரன். ஏன்னா புதன் கூட நிற்கும் பொழுது அப்போ ஆழப்பெரிய ராஜயோகத்தை ஜாதகருக்கு அள்ளி கொடுக்கின்றது என்றால், அதுவும் 2-11 இருக்கும் பொழுது மிகப்பெரிய உண்மை. அது சூரியனும் கூட சேர்ந்து நிற்கும் பொழுது மிக அளப்பெரிய ராஜயோகத்தை சிம்ம லக்கணக்காரங்க அடையிறாங்க. நீங்கள் பாருங்கள், அந்த மாதிரி இருக்க ஜாதகத்தை பாருங்கள். ஒரு சாதாரண நிலையில் இருப்ப ஹை லெவலுக்கு தூக்கிட்டுரும் பொருளாதாரத்தில். அப்போது புதன் சுக்கிரனை மதன கோபால யோகம் என்று சொல்வோம், விஷ்ணு மகாலட்சுமி யோகம் என்று சொல்வோம். ஆனால் இந்த சிம்ம லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா மகாதன யோகமாக, ஏன்னா 2-11-10-3 இணைகிறதுனால மகாதன யோகமாக மிகப்பெரிய பொருளாதார செல்வத்தை வாழ்க்கை தரத்தில் ஒரு கட்டத்திலிருந்து அந்த குடும்பத்தை இன்னொரு கட்டத்திற்கு உயர்த்துகின்ற ஒரு அமைப்பாக கொடுக்கின்றது என்றால் அதில் எல்லளவும் தவறில்லை. புரியுதுங்களா?